ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ண போறேன். இப்போ யார் யாரு வரீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேர் யாரது? ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜெனி. ஜெனி வாமா, உன்னுடைய பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. எல்லாருக்குமே இன்னைக்கு நல்லா இருக்கு. எக்ஸாம் டைம் நல்லா பார்த்து பார்த்து எழுதுனீங்கல்ல, ஒரே சவுண்டாவே இருந்தது, பேசிட்டே இருந்தீங்க. ஐயோ அர்ஜுன் பயங்கரமா கோவமா இருக்காங்கடா மேம். நான் ஒண்ணுமே பண்ணலையடா எக்ஸாம் ஹால்ல. ஒன்னும் இல்ல, போ தைரியமா. எஸ் மேம், இந்த வந்துட்டேன் மேம். ஐயோ பயமா இருக்கே, என்ன பண்ண போறாங்க தெரியலையே மேம். ஓகே, உன்னுடைய பேப்பர்ல 4 into 5 20 கரெக்ட், 24 divide by 2 ராங், 14 பிளஸ் என்ன தேர்ட் ஆன்சர், ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாமே ராங், மட்டும் 1 தான் கரெக்டா ஆன்சர் எழுதியிருக்க. 5 out of 1 மார்க். வெரி பேட் ஜெனி, இவ்வளோ மோசமா எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெரி வெரி பேட். நல்ல அடி இருக்கு எல்லாருக்குமே. என்னதான் மார்க் எடுத்திருக்கீங்க ஒன்னும் புரியல. ஒன்லி 1 மார்க், ஒரே கொஸ்டின் தான் கரெக்டா இருக்கு. இவ்வளவு மோசமாலாம் எழுதக்கூடாது, ஓகேவா? அதுக்கே இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்டு இருக்கேன். வெரி வெரி புவர். நீ இந்த பேப்பரை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு நீ எனக்கு சைன் கொண்டு வர. ஓகே, இப்ப நான் செம்ம அடிதான் அடிக்க போறேன். இப்போ இவ்வளோலாம் மோசமா எழுதக்கூடாது. ஓகே, நீங்க வாங்கி இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் நான் பின்னாடி எழுதுறேன். பின்னாடியே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். எல்லாருமே வாங்கிட்டு வரணும். ஓகே, என்ன மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்க ஜெனி? நல்லா படிக்கணும்ல. கிளாஸ் ரூம்ல நான் சொல்லி கொடுக்குறப்ப என்னதான் பண்ற? இவ்வளோ நான் ஈஸியான கொஸ்டின் கொடுத்தது கூட உங்களால எழுத முடியல. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கரெக்டா எழுதியிருக்க. அது யார் பார்த்து எழுதணும் சொல்லு பார்க்கலாம். ஆமா, நீ யார பார்த்துதான் எழுதியிருக்க. அதுக்கப்புறமா எல்லாமே ஆன்சர் ராங்கா இருக்கு. அது மட்டும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும். மேம் அடிச்சது போதும் மேம், வலிக்குது மேம், நான் போறேன் மேம். அர்ஜுன் பயங்கரமா அடிக்கிறாங்கடா. போடா, உன் பேப்பர் வரப்போது, நீ அடி வாங்க போற. இப்ப நெக்ஸ்ட் யார் பேப்பர் பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து யாரோட பேப்பர்? கியாரா. கியாரா வாமா, உன்னோட பேப்பர் தான் வந்திருக்கு. ஐயோ மேம், எதுக்குதான் இப்படி கோவப்படுறாங்கன்னே தெரியலையே. நம்ம ஒரு ஆக்டிங் போட்டுட வேண்டியதுதான் இப்போ. மேம் மேம் தலை சுத்துற மாதிரி இருக்கு மேம். என்னது தலை சுத்துதா? நல்லாவே ஆக்டிங் பண்றியே, உனக்கு ஏன் இப்ப தலைலாம் சுத்துது? மேம் தெரியல மேம், அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கு மேம். மேம் பயமா இருக்கு மேம், புடிங்க மேம் என்ன. ஆஹா, என்னமா ஆக்டிங் பண்ற கியாரா, சூப்பர். மேம் மேம் கீழே விழுற மாதிரி இருக்கு மேம். மேம் என்ன புடிங்க. கியாரா, அடி வாங்கதான் போற. நீ ஒழுங்கா எழுந்து வர. இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? ஒழுங்கா வரியா இல்லையா இப்ப நீ? இல்லன்னா அவ்வளவுதான், நான் இப்ப பிரின்சிபல் சார் கிட்ட நான் போயிடுவேன். ஐயோ என்ன இது மேம், இப்படி எல்லாம் பண்றாங்க. ச்சே, இந்த ஆக்டிங் கூட நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? சரி, போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. இதோ மேம் வரேன் மேம். ஓகே, இப்போ உன்னோட ஆன்சர் ஷீட் பார்க்கலாம். 20, 12, 29 இது ரெண்டுக்கு ஏன் ஆன்சர் எழுதல? 4th 5th மேம் எனக்கு டைம் பத்தல மேம். டைம் பத்தலையா? வெரி குட். இதுக்கு டைம் பத்தல. உனக்கு நான் 5 கொஸ்டின் எழுதுறதுக்கு டைம் பத்தல. அதை நான் எவ்வளவு நேரம் கொடுத்த டைம் உங்களுக்கு? மேம் சாரி மேம். மேம் வலிக்குது மேம். டைம் பத்தலன்னா சொல்லாத, யாரு பார்த்து எழுதுனன்னு சொல்லு. அதுக்கப்புறமா உனக்கு பார்த்து எழுத முடியலன்னு சொல்லு, அதானே? அப்படிலாம் இல்ல மேம். பின்ன வேற எப்படி? நான் சொன்னதுதான் கரெக்ட். யார பார்த்து எழுதுனன்னு சொல்லிடு. மேம் நான் யார் பார்த்துலாம் எழுதல மேம். அப்ப எப்படி 2 கொஸ்டின் விட்டுட்ட? அது பிளாங்கா? தெரிஞ்சா வேற எதனா தப்பானா எழுதி வச்சிருக்கணும்ல. மேம் எனக்கு தெரியலன்னா மேம் விட்டுட்டேன் மேம். எப்படி இருந்தாலும் இப்படி போட்டாலும் தப்பு தான், அப்படி போட்டாலும் தப்பு தான். அதனாலதான் நானு பிளாங்கா விட்டுட்டேன் மேம். சாரி மேம், விட்டுடுங்க மேம் என்ன. நான் போறேன் மேம், எனக்கு வேற தலை வேற சுத்துது. நல்லாதான் ஆக்டிங் பண்ற கியாரா, செம்ம ஆக்டிங் எல்லாம் பண்றான். ஆனாலும் மேம் உன்ன வீட்டுல பாத்தியா? நெக்ஸ்ட் நலன். ஐயோ நானா மாட்டிக்கணும்டா. நலன் போ போ, இப்ப நீ தான்டா, போ போ. உன்னை எப்படி அடிச்சாங்க மேம், இப்ப என்ன எப்படி அடிக்க போறாங்கன்னு தெரியல. உன் மார்க்கு நீ 3 மார்க் எடுத்து வச்சிருக்க, நான் எதுவுமே எழுதலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ராங். செகண்ட் ஆன்சர் என்னது? 24 divided by 2 equal to 26. என்னடா இது பிளஸ் பண்ணி வச்சிருக்க? 14 plus 15 29 வந்து பிளஸ் மைனஸ் கரெக்டா எழுதிட்டு மிச்சம் 3 தப்பா எழுதி வச்சிருக்க. ஏன் 3 கொஸ்டின் தப்பு, 2 மார்க் தான் எடுத்திருக்க அவுட் ஆஃப் 5க்கு.
என்னடா நலன், என்னதான் பண்றீங்கன்னே தெரியல. வர வர எனக்கு ரொம்ப கோவம் வருது உங்களை எல்லாருமே பார்த்தா. வெரி வெரி புவர். இந்த இயர்ல ஃபைனல் எக்ஸாம்ல எல்லாருமே ஃபெயில் பண்ணி விட்டுட்டு போறேன். பார்த்துனே இருங்க. எல்லாருமே ஃபெயில் தான் ஆக்க போறேன் நான் உங்களை. யாருமே பாஸ் பண்ண போதில்ல. இதே கிளாஸ்ல இப்ப இங்கேயே உக்காருங்க. மேம் பயங்கரமா வலிக்குது மேம், அடிக்காதீங்க மேம். இப்ப நீ எப்படி மார்க் எடுத்திருக்க? ஒன்லி 2 மார்க். வாய் மட்டும் இருக்கு, வாயிலே அடிக்கிறோம்டா உன்னை. மேம் வாய் வலிக்குது மேம், எதுக்கு மேம் இப்படி அடிக்கிறீங்க? ச்சே, மேமுக்கு என்னதான் ஆச்சு தெரியல. நாளைக்கு எங்க அம்மா விட்டுன்னு வந்தேன், எனக்கு வேற வாயில அடிக்கிறாங்க. நல்லா உனக்கு வாயில அடிச்சு ரத்தமே வருதுடா மேம். என்ன சொல்ற, ரத்தமா வருது? ஐயோ, ஆஹா, எங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், விடவே போறது இல்ல எங்க அம்மா. நாளைக்கு கண்டிப்பா எங்க அம்மா வருவாங்க பாரு, இந்த மேம் கிட்ட சண்டை போடுறதுக்கு. என்னடா சொல்ற? இட்டுன்னு வாடா, கண்டிப்பா இட்டுன்னு வாடா. அந்த மேம் நல்லா திட்டுட்டோம் உங்க அம்மா, அப்பதான் நல்லா இருக்கும். சண்டை போட்டோம் அந்த மேம் ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சிடலாம் நம்ம. என்ன சொல்ற, ஸ்கூல்ல விட்டு எல்லாம் அனுப்ப முடியாது. என்ன வந்து கேட்பாங்க எங்க அம்மா, அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் பேப்பர் யாருது? நெக்ஸ்ட் அர்ஜுன். அர்ஜுன் வாடா. எஸ் மேம், இது வந்துட்டேன் மேம். என்ன இது மேம், என்ன கூப்பிடுற முறையே சரியில்லை. எப்படியோ கூப்பிடுறாங்க, பயமா இருக்கு. ஐயோ, என்னதான் பண்ண போறாங்க? ஆல்ரெடி 2 பேரும் நல்லா அடி வாங்கிட்டாங்க. 4 into 5 wrong. 24. என்னடா செகண்ட் ஆன்சர் wrong, தேர்ட் ஆன்சர் கரெக்ட், ஃபோர்த் ஆன்சர் 03. ராங். சூப்பர், நல்ல மார்க் எடுக்கிறீங்க. உங்களை எல்லாம் நிஜமா நான் ஃபெயில் தான் பண்ண போறேன், பார்த்துட்டே இருங்க. சாரி, 1/5. வெரி 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 புவர். அர்ஜுன், உன்கிட்ட நான் இது எதிர்பார்க்கல, ஆனாலும் ரொம்பவே மோசமா எழுதி இருக்க. அட்லீஸ்ட் 3 மார்க்ஸ் நான் எடுப்பேன் தான் நினைச்சேன். ஒன்லி 1 மார்க் எடுத்துட்டு ரொம்பவே மோசமா எழுதி வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் பேப்பர். நெக்ஸ்ட் யாரது? ஸ்ருதி. ஸ்ருதி வாமா. வரலனா விட்டுடா போறீங்க. வரேன் மேம். ஓகே, 4 into 5 20. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன். 24 divided by 2 wrong. தேர்டும் wrong, ஃபோர்த்து wrong, ஃபிஃப்த்து wrong. உங்க குரூப்ல நீ மட்டும் எப்படி நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டா? நீயும் அதே மாதிரி தான் எடுப்ப. சாரி, 2 1 3 அவ்வளவுதான் எடுப்பீங்க. வெரி வெரி சேம், அதே மாதிரி தான் போட போறேன் உனக்கும். வெரி 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 புவர். ஸ்ருதி ரொம்பவே மோசமா எழுதிருக்கு. எப்படி இப்படி இல்லாம எழுதுறது? யாருன்னா பார்த்து எழுதுனியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடு. நோ மேம், நான் அதெல்லாம் பார்த்தலாம் எழுதல மேம். சொல்லாத, பொய் சொல்லாத, சொல்லு. யார பார்த்து எழுதுன? நான் கிளாஸ் ரூம்லயே உன்னை நான் திட்டினேன். நீ எட்டி எட்டி பார்த்திருந்த கையில. மேம் நான் எட்டி பார்க்கல மேம். எனக்கு தெரியும் ஸ்ருதி, நீ எட்டி எட்டி தான் பார்த்து தான் எழுதுன. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும் கரெக்டா இருக்கு, மிச்சம் எல்லா ஆன்சரும் ராங்கா எழுதிருக்கு. மேம் இல்ல மேம், நான் பார்த்தலாம் எழுதல மேம். இந்த மேம் தெரிஞ்சு கூட எதுக்கு தான் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க தெரியல. அந்த கயல் காமிச்சிருந்தா ஒன்னும் பிரச்சனையே இல்லை, எல்லாம் பார்த்து எழுதிட்டு இருப்பாங்கள பார்த்து. ஓகே, இப்போ வந்து கயல் வாமா. எஸ் மேம், கமிங் மேம். ஓகே, கயலோட ஆன்சர் பார்க்கலாம். 4 into 5 first answer right, second answer right, third right, fourth right, fifth right. Very good Kyle, 5 out of 5. Very good. உன்ன மாதிரி எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும், ஆனா யாரும் இருக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு வெரி வெரி குட் போட்ட மாதிரி, சாரி வெரி வெரி புவர் போட்ட மாதிரி உனக்கு வெரி வெரி குட் போடுற. ஓகே, சூப்பர் கயல். எல்லாரும் கயலுக்கு கிளாப் பண்ணுங்க. எஸ் மேம். ஓகே கயல், நல்லா படிக்கணுமா? இதே மாதிரி படி, ஓகேவா? சரியா? எல்லா கொஸ்டின்ஸ்லயும் நல்ல மார்க் எடுக்கணும். ஓ மேம், அவளை மாதிரி படிக்க தெரிஞ்சா நாங்களாம் சர்ப்ரைஸ் டெஸ்ட்ல நாங்க நல்லாவே மார்க் எடுப்போம். நீங்க திடீர்னு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சா நாங்க எங்க இருந்து மார்க் எல்லாம் எடுக்கிறது? இப்ப நெக்ஸ்ட் பேப்பர் மலர். மலர் வாமா. எஸ் மேம், வந்துட்டேன் மேம். ஓகே, மலரோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட், செகண்ட் ஆன்சர் கரெக்ட், தேர்ட் கரெக்ட், ஃபோர்த்தும் கரெக்ட், ஃபிஃப்த் ராங். 8 into 0 0. எதாலையும் 0ல மல்டிப்ளிகேஷன் பண்ணாவே 0 தான் வரும், அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சரியா? இந்த கொஸ்டின் எல்லாருமே ராங்கா எழுதுறீங்க. லாஸ்ட் கொஸ்டின். எஸ் மேம், நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் மேம். ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்லை, குட். நெக்ஸ்ட் டைம் உஷாரா எழுதணும், ஓகேவா? எஸ் மேம், தேங்க் யூ மேம். யூ கேன் கோ நவ. ஓகே மேம். நெக்ஸ்ட் பேப்பர் ஐஷா. 4 into 5 20. வெரி குட். என்னது? ஃபோர்த் ஆன்சர் ராங்கா எழுதிருக்க, ஃபிஃப்த் ராங்.
ஓகே 5 out of 3. சரி ஓகே பரவாயில்ல, நாட் பேட். கொஞ்சம் உஷாரா படிச்சுட்டு எழுதுமா, சரியா? அதனால அடிக்காத நான் விட மாட்டேன். மேம் நான் 3 மார்க் எடுத்ததுக்கே அடிக்கிறீங்க மேம், எதுக்கு மேம் அடிக்கிறீங்க? 3 மார்க் எடுத்தாலும் அடிதாமா. நெக்ஸ்ட் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி ப்ளீஸ் கம். எஸ் மேம், கமிங் மேம். இப்போ ஸ்வீட்டி இது கரெக்ஷன் பண்ணிடலாம். இவ என்ன மார்க் எடுத்திருக்கா தெரியல, எல்லாரும் அப்படிதான் எடுப்பாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட், செகண்ட் ராங், தேர்ட் கரெக்ட், ஃபோர்த் கரெக்ட், ஃபிஃப்த் ராங். சேம் அதே தான், 3 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கு. என்ன ஸ்வீட்டி நீயும் இப்படிதானா? ஒழுங்கா படிக்கிற பசங்க எல்லாம் ஏன் இப்பெல்லாம் வர வர படிக்காத போறீங்கன்னே ஒன்னும் புரியல. எதுக்குதான் இப்படி இருக்கீங்க? ஒழுங்கா படிக்கணும்ல. கைய நீட்டு. ஏன் படிக்கிற பொண்ணு நீ ஒழுங்கா படிக்க மாட்டேன்ற? இப்போ எதனால படிக்க மாட்டேன்ற? மேம் நான் எடுத்திருக்கேன்ல 3 மார்க்ஸ், நான் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? 1 எடுத்தாலும் அடிக்கிறீங்க, 3 எடுத்தாலும் அடிக்கிறீங்க, 4 எடுத்தாலும் அடிக்கிறீங்க. எல்லாரையும் அடிச்சா எப்படி மேம் இது? நீங்க வச்சது சர்ப்ரைஸ் டெஸ்ட், நாங்க எப்படி அதுல மார்க்ஸ் எடுக்க முடியும்? என்ன நீ இவ்வளவு ஓவரா பேசுற? என்கிட்ட நீ எதிர்ச்சி பேசுறியா? நீ யார்கிட்ட பேசுறன்னு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? இவ்ளோ எதிர்ச்சி எல்லாம் பேசுற? எப்படி உனக்கு அவ்வளவு தைரியம் வந்தது வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு? மேம் பின்ன என்ன மேம், நீங்க எல்லாரையுமே அடிக்கிறீங்க, பட்டு பட்டுன்னு அடிக்கிறீங்க. அது நலனுக்கு ரத்தமே வந்துருச்சு வாயில போய் அடிப்பாங்களா யாருன்னா? இவ்ளோ பேசுறியா நீ? இரு, நீ என்ன சொல்றது? நான் உன்னை அடிக்கதான் அடிப்பேன். மேம் அடிக்காதீங்க மேம், விடுங்க மேம், நான் போறேன். ஸ்வீட்டி நீ ரொம்ப வாயாடுற. நாளைக்கு பிரின்சிபல் மேம் கிட்ட நான் உனக்கு கண்டிப்பா இட்டுன்னு போவேன். இட்டுன்னு போங்க, பாத்துக்கலாம், நானும் பாத்துக்கிறேன். நீங்களா நானான்னு? அபி நெக்ஸ்ட் பேப்பர். அபி எஸ் மேம். 20 ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட், செகண்ட் ஆன்சர், தேர்ட் ஆன்சர், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ராங். என்ன இது எல்லாமே 3 மார்க்ஸ்? கையில தவிர வேற யாருமே ஒழுங்காவே எழுதல. எல்லாமே ஆவரேஜ் இல்லைன்னா புவர், வெரி வெரி பேட். யாருமே ஃபுல் ஆன்சர் கரெக்டா இல்ல. மேம் அடிக்காதீங்க மேம், வலிக்குது மேம். அடிக்காத எப்படி இருக்குது ஒன்னும் புரியலையே. இவ்ளோ ஈஸி சிம்பிளான கொஸ்டின் கொடுத்து கூட அடிக்காத இருக்க முடியுமா?